மிக்சம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் 25 லட்சம் குடும்பங்களுக்கு இன்று வெள்ள நிவாரண நிதி விநியோகம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். புயல் நிவாரணத்துக்கு திமுக எம்பிக்கள் நிதி. முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக எம்பிக்கள் நேரில் சந்தித்தனர். மிக்சம் புயல் பேரிடர் நிவாரண நிதிக்கு மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் 30 பேரின் ஒரு மாத சம்பள தொகையை காண காசோலையை வழங்கினார்கள். புதுடெல்லி டிசம்பர் 17. அத்துமீறி வண்ண புகை குண்டுகள் வீசியவர்கள் நாடாளுமன்றத்தில் தீ குளிக்க திட்டம். கைதான முக்கிய குற்றவாளி வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். வெள்ள நிவாரண டோக்கன் வாங்க நீண்ட வரிசை. சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை ரூபாய் 6,000 விநியோகம் இன்று தொடங்குகிறது. இந்த நிவாரணத் தொகை பெறுவதற்கான டோக்கன் வழங்கும் பணி நேற்று நடந்தது. சென்னை புதுப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் நிவாரண டோக்கனை பெறுவதற்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்த காட்சி. சென்னை டிசம்பர் 17. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுடெல்லி டிசம்பர் 17. கேரளாவில் புதிய வகை கொரோனா. நாடு முழுவதும் ஒரே நாளில் 339 பேருக்கு தொற்று, ஒருவர் உயிரிழப்பு. மன்னார்குடி டிசம்பர் 17. அரசு ஆஸ்பத்திரியில் பிரசவித்த 2 பெண்களுக்கு கொரோனா. சென்னை டிசம்பர் 17. வேகமாக பரவுகிறது தொற்று. தமிழ்நாட்டில் 16 பேருக்கு கொரோனா. புதுக்கோட்டை டிசம்பர் 17. கேரளாவில் 24 மணி நேரத்தில் 238 பேருக்கு பாதிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தல். சென்னை டிசம்பர் 17. காய்ச்சல் பாதிப்பு உள்ள பகுதிகளில் பரிசோதனைகள். உருமாறிய கொரோனா தொற்று குறித்து பயப்பட வேண்டாம். அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டி. புதுடெல்லி டிசம்பர் 17. அண்டார்டிகாவின் உயரமான சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த கேரள வீரர்.
சென்னை டிசம்பர் 17. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படம் அமைச்சர் சி.வி. கணேசன் வெளியிட்டார். சென்னை டிசம்பர் 17. தேர்வு அறிவிக்கும் போதே முடிவு வரும் தேதியை வெளியிட வேண்டும். டிஎன்பிஎஸ்சிக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். பெங்களூர் டிசம்பர் 17. ஜெயலலிதாவின் வங்கி இருப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம். தமிழக போலீசாருக்கு பெங்களூர் கோர்ட் அனுமதி. காசி தமிழ் சங்கமம். எனது பாரதம் தூய்மையான பாரதம் எழுச்சியை பலப்படுத்துதல் துவக்கி வைத்தல். காசி தமிழ் சங்கமம் துவக்கி வைத்தல். காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு வாரணாசி. நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது. சென்னை டிசம்பர் 17. இந்திய மக்கள் பொதுவான கலாச்சாரம் பாரம்பரியத்தால் ஒன்றுபட்டு உள்ளனர். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள உறவை இதிகாசங்களில் காணலாம். மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் பேச்சு. சென்னையில் நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட போது எடுத்த படம். புதுடெல்லி டிசம்பர் 17. தமிழ்நாட்டில் இருந்து 1400 பேர் உத்தரப்பிரதேசம் பயணம். 2ஆம் கட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். லாகூர் டிசம்பர் 17. அதிகரித்து வரும் மாசு காற்றை கட்டுப்படுத்த பாகிஸ்தானில் செயற்கை மழை பொழிவு. சென்னை டிசம்பர் 17. டெல்லியில் நடந்த விழாவில் வணிகத்தில் சிறந்து விளங்கியதற்காக தெற்கு ரயில்வேக்கு விருது மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார். சென்னை டிசம்பர் 17. புயல் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக டைரக்டர் அமீர் ரூபாய் 10 லட்சம் நிதி முதலமைச்சரிடம் வழங்கினார். சென்னை டிசம்பர் 17. குரூப் 2 தேர்வு முடிவு ஜனவரி 12ஆம் தேதி வெளியாகிறது. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. சென்னை டிசம்பர் 17. நேரில் சந்திப்பது பிரச்சனை இல்லை. தமிழக வளர்ச்சிக்காக கவர்னர் மனம் மாற வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி.
புதுடெல்லி டிசம்பர் 17. முதல் முறையாக இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் ஓமென் மன்னர் பேச்சுவார்த்தை. டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் ஓமென் மன்னர் ஹைதம் பின் தாரிஸுக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்ட போது எடுத்த படம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் அருகில் உள்ளனர். மைசூர் டிசம்பர் 17. நாடாளுமன்ற புகைகுண்டு வீச்சு சம்பவத்தில் கைதான கர்நாடக என்ஜினியரின் பெற்றோர் மைசூருவை விட்டு வெளியேற தடை. ஜோலார்பேட்டை டிசம்பர் 17. என்ஜின் கோளாறு. 2 சென்னை ரயில்கள் நடுவழியில் நிறுத்தம். 3 மணி நேரம் தாமதமாக வந்தன. சென்னை டிசம்பர் 17. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அங்கீகரிக்கப்படாத பட்டப்படிப்பு மாணவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க யுஜிசி அறிவுறுத்தல். சென்னை டிசம்பர் 17. சிறு கோரிக்கைகளுக்காக மக்கள் வழக்கு தொடர வேண்டி உள்ளது. ஆள்பலம் பணபலம் உள்ளவருக்குத்தான் அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள். ஹைகோர்ட் வேதனை. மனிதநேய மக்கள் கட்சி நிதி உதவி. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, பொதுச் செயலாளர் அப்துல் சமது மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து மிக்சம் புயல் பேரிடர் நிவாரண பணிகளுக்காக முதல் அமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலையை வழங்கிய போது எடுத்த படம். புதுடெல்லி டிசம்பர் 17. தேசத்துக்காக நன்கொடை என்ற பெயரில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிதி திரட்டும் காங்கிரஸ் நாளை தொடக்கம். சென்னை டிசம்பர் 17. சென்னை ஐகோர்ட் வக்கீல் சங்க தேர்தல். தலைவராக மோகன கிருஷ்ணன் வெற்றி. சென்னை டிசம்பர் 17. ஏற்ற இறக்கத்துடன் தொடர்ந்து காணப்படும் நிலையில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 320 குறைவு. புதுடெல்லி டிசம்பர் 17. மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவராக ஜித்து பட்வாரி நியமனம். சென்னை டிசம்பர் 17. தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளங்களில் இருந்த 20,000 ஆக்கிரமிப்புகள் அகற்றமை கோர்ட்டில் அரசு விளக்கம். சென்னை டிசம்பர் 17. விஜயகாந்துக்கு செய்யப்பட்ட துரோகங்களே உடல்நிலையை மோசமாக்கியது. பிரேமலதா பரபரப்பு பேட்டி. எண்ணூர் முகத்வாரம் பகுதியில் எண்ணெய் கலந்ததால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேமுதிக
பொதுச் செயலாளர் பிரேமலதா பார்வையிட்ட போது எடுத்த படம். புதுடில்லி டிசம்பர் 17. நாடாளுமன்ற அத்துமீறலுக்கு விலையில்லா திண்டாட்டமும் விலைவாசி உயர்வுமே காரணம். ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. புதுடெல்லி டிசம்பர் 17. குவைத் மன்னர் மரணம். இந்தியாவில் இன்று அரசு துக்கம் அனுசரிப்பு. பிரதமர் மோடி இரங்கல். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் இந்திய அரசு. சூரத்தின் துரிதமான வளர்ச்சிக்காக மோடி அரசின் தீர்க்கமான படி துவக்கி வைத்தல். புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடம் சூரத் சர்வதேச விமான நிலையம். சிறப்பம்சம் மற்றும் பயன்கள். பீக் அவர்களில் 1800 பயணிகள் மற்றும் வருடந்தோறும் 35 லட்சம் பயணிகளுக்கு சேவை அளிக்கும் திறன் மற்றும் பீக் அவர்களில் 3000 பயணிகள் மற்றும் வருடந்தோறும் 55 லட்சம் பயணிகளுக்கு சேவை அளிப்பதில் வரும் காலத்தில் வகை செய்யப்பட்டு உள்ளது. ரூபாய் 353 கோடி தொகையில் கட்டப்பட்டு தற்போதுள்ள முனையத்தை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும். 25,000 ஸ்கொயர் மீட்டரில் புதிய முனைய கட்டிடம். மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தல், வணிக இடங்கள், வணிக நடைமுறைகளை பலப்படுத்துதல் மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல். பயணிகள் வசதி மற்றும் சௌகரியத்திற்கு 20 செக்இன் கவுண்டர்கள், 5 கன்வேயர் பெல்ட்கள் மற்றும் 500 கார் பார்க்கிங் ஸ்லாட்கள். இயங்குவதற்கான திறன் மற்றும் விமானம் கையாளும் திறனை மேம்படுத்துவதற்கு 13 புதிய வாகன நிறுத்துமிடம் மற்றும் புதிய இணையான டாக்ஸி ட்ரங்க். புதிய முனைய கட்டிட முகப்பு உள்ளூர் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. நரேந்திர மோடி பிரதம மந்திரி அவர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது. முன்னிலை பூபேந்திர பாய் பட்டேல் முதல் மந்திரி குஜராத். ஜோதிர் ஆதித்யா எம் சிந்தியா சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எஃகு மத்திய அமைச்சர். தர்ஷனா விக்ரம் ஜர்தோஸ் ஜவுளி மற்றும் ரயில்வேக்கான இராஜாங்க அமைச்சர். சிஆர் பட்டீல் பாராளுமன்ற உறுப்பினர். தேதி 17/12/2023. நேரம் காலை 10:30 மணி. இடம் சூரத் சர்வதேச விமான நிலையம், சூரத், குஜராத். தஞ்சாவூர் டிசம்பர் 17. நாடாளுமன்ற தேர்தலில் தஞ்சையில் போட்டியா? டிடிவி தினகரன் பேட்டி. நெல்லை டிசம்பர் 17. சக மாணவியுடன் தகராறில் விபரீதம். கல்லூரி மாடியில் இருந்து குதித்த நர்சிங் மாணவி படுகாயத்துடன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. நாகர்கோவில் டிசம்பர் 17. ஐயப்ப பக்தர்கள் சென்ற கார் மரத்தில் மோதியது. 4 பேர் படுகாயம். தூத்துக்குடி டிசம்பர் 17. மர்ம காய்ச்சலுக்கு சிறுவன் பலி. கள்ளக்குறிச்சி டிசம்பர் 17. விபத்தில் சிக்கி உருக்குலைந்த கண்டெய்னர் லாரி ஆம்னி பஸ்ஸை படத்தில் காணலாம். ஆம்னி பஸ் லாரி மோதல், 2 டிரைவர்கள் பலி. மணி சந்தோஷ்குமார்.
நாமக்கல் டிசம்பர் 17. நீட் தேர்வுக்கு பயந்து 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை. ஞானப்பிரியா. வால்பாறை டிசம்பர் 17. இமயமலையில் இருந்து வால்பாறைக்கு வந்த சாம்பல் நிற வாலாட்டி குருவுகள். பறவை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி. வால்பாறை வந்த சாம்பல் நிற வாலாட்டி குருவி. நாகர்கோவில் டிசம்பர் 17. மழை வெள்ளத்தில் பயிர் சேதம் அடைந்ததால் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை. திண்டிவனம் டிசம்பர் 17. பிரதமராக மோடி 3வது முறையாக வந்தால் தமிழகத்தில் நிச்சயம் அரசியல் மாற்றம் ஏற்படும். அண்ணாமலை பேச்சு. தஞ்சாவூர் டிசம்பர் 17. சாப்பிட வந்தபோது ஓட்டலில் தவறவிட்ட ரூபாய் 4 லட்சம் உரியவரிடம் ஒப்படைப்பு. உணவக உரிமையாளருக்கு போலீசார் பாராட்டு. ஓட்டலில் தவறவிட்ட பணம் மற்றும் வெள்ளிக்கட்டிகளை போலீசார் முன்னிலையில் உணவக உரிமையாளர் காசிநாதன் உரியவரிடம் ஒப்படைத்த போது எடுத்த படம். தஞ்சாவூர் டிசம்பர் 17. போலி பாஸ்போர்ட் பெற உடந்தையாக இருந்த போலீஸ் நிலைய இழுத்தர் பணியிடை நீக்கம். தனிப்பிரிவு போலீஸ் 8 பணியிலிருந்து விடுவிப்பு. சென்னை டிசம்பர் 17. அமெரிக்கா விசா பெற போலி சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை. 4 பேர் கும்பல் அதிரடி கைது. சென்னை டிசம்பர் 17. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடைநீக்கம். திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை டிசம்பர் 17. பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் அலுவலகம் கட்டக்கூடாது. அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. குன்றத்தூர் டிசம்பர் 17. குன்றத்தூரில் சாலையில் சுற்றி திரியும் மாடுகள். நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. படப்பை டிசம்பர் 17. வரதராஜபுரம் ஊராட்சியில் வெள்ள நிவாரண டோக்கன் கிடைக்காததால் பொதுமக்கள் போராட்டம். மீனம்பாக்கம் டிசம்பர் 17. சென்னை விமான நிலையத்தில் என்ஜினியரின்
கைப்பையில் இருந்த துப்பாக்கி தோட்டாவால் பரபரப்பு. திருப்போரூர் டிசம்பர் 17. கரும்பாக்கம் அருகே மின்சாரம் தாக்கி மாடு சாவு. ஸ்ரீபெரும்புதூர் டிசம்பர் 17. செல்போன் திருட்டு வழக்கில் 4 பேருக்கு 6 ஆண்டு ஜெயில். ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட் தீர்ப்பு. காஞ்சிபுரம் டிசம்பர் 17. ரவுடி படப்பை குணா குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பு. கண்டிகை டிசம்பர் 17. விஷம் குடித்து பெண் தற்கொலை. மறைமலை நகர் டிசம்பர் 17. கோவில் பூட்டை உடைத்து திருடிய வாலிபர் கைது. உத்தரமேரூர் டிசம்பர் 17. மணல் கடத்தல், லாரி டிரைவர் கைது. மாங்காடு டிசம்பர் 17. மாங்காடு அருகே மழைநீர் கால்வாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார். காஞ்சிபுரம் டிசம்பர் 17. கோவில் கும்பாபிஷேகம். குடுவாஞ்சேரி டிசம்பர் 17. இளம்பெண் தற்கொலை. காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி மற்றும் திருவள்ளூரில் குரூப் 4 மற்றும் VAO தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் துவக்க முன்பதிவு துவங்கியது. காஞ்சிபுரம் டிசம்பர் 17. ரேஷன் கடைகள் மூலம் நிவாரணத் தொகை விநியோகம். காஞ்சிபுரத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கு பணம் அனுப்பும் பணிகளை கலெக்டர் ஆய்வு. காஞ்சிபுரத்தில் ரேஷன் கடைகள் மூலம் நிவாரணத் தொகை விநியோகம் செய்வதற்கு ஏதுவாக நேற்று கூட்டுறவு சங்கங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த பணிகளை கலெக்டர் கலை செல்வி மோகன் பார்வையிட்டு ஆய்வு செய்த காட்சி. பொன்னேரி டிசம்பர் 17. சோழவரம் அருகே மின்சாரம் தாக்கி அண்ணன் தம்பி பலி. சூர்யா, விஸ்வா. ஆர்கேபேட்டை டிசம்பர் 17. மோட்டார் சைக்கிளில் சென்றபோது
கிரேன் மோதிய தொழிலாளி படுகாயம். கும்மிடிப்பூண்டி டிசம்பர் 17. கும்மிடிப்பூண்டியில் பயங்கரம், ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை. நாகராஜ். சென்னை டிசம்பர் 17. அதிக காலி இடங்கள் உள்ள முன்னுரிமை மாவட்டங்களில் புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் 5 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. மும்பை டிசம்பர் 17. மராட்டியத்தில் கார் லாரி நேருக்கு நேர் மோதல், 6 பேர் பலி. இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. அந்த வெற்றியின் 52வது ஆண்டு நினைவை ஒட்டி போரில் வீர மரணம் அடைந்த இந்திய இராணுவ வீரர்களுக்கு சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நேற்று இந்திய இராணுவத்தின் தென்மண்டல தளபதி பிறார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம். சென்னை டிசம்பர் 17. முதல் அமைச்சரின் உதவியாளர் போல் பேசி மோசடி, பலேயாசாமி கைது. திருட்டு செல்போன் என் மூலம் மிரட்டி பணம் பறிப்பு. சிவசுப்பிரமணியன். சுல்தான்பூர் டிசம்பர் 17. அமித்ஷா பற்றி சர்ச்சை கருத்து. ராகுல் காந்திக்கு கோர்ட்டு மீண்டும் சம்மன். அடுத்த மாதம் 6ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. புதுடெல்லி டிசம்பர் 17. நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம். குற்றவாளிகளை பாதுகாக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சி. ஜனதா குற்றச்சாட்டு. கோத்தகிரி டிசம்பர் 17. தேயிலை தோட்டத்தில் கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் செத்து கிடந்த சிறுத்தை. சென்னை டிசம்பர் 17. நாடாளுமன்றத்தில் புகை குண்டுகள் வீசப்பட்ட சம்பவம். மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும். கனிமொழி எம்பி பேட்டி. டெல் அவிவ் டிசம்பர் 17. காசாவில் 3 பணைய கைதிகளை தவறுதலாக சுட்டுக் கொன்ற இஸ்ரேல் இராணுவம்.
சென்னை டிசம்பர் 17. தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி மூலம் நிறுவனங்கள் பெற்ற கடன் தொகைக்கு 6 மாத கால அவகாசம். முதலமைச்சருக்கு சிறு குறு தொழில் சங்கம் கடிதம். சென்னை டிசம்பர் 17. சீசன் ஆஃப் கிவின் சலுகையில் தங்க வைர நகங்களின் செய்கூலி சேதார கட்டணங்கள் மீது 25% தள்ளுபடி. ஜாய் அலுகாஸ் நிறுவனம் அறிவிப்பு. நிவாரணப் பொருட்கள் விநியோகம். திமுக வர்த்தகர் அணி சார்பில் சென்னையில் மழை பாதித்த இடங்களில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் 850க்கும் மேற்பட்டோருக்கு திமுக வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அரிசி, மைதா மாவு பாக்கெட்டுகள், பிஸ்கெட், ரொட்டி பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை நேற்று வழங்கினார். இதில் திமுக மாவட்ட செயலாளர் மயிலை வேலு, மாவட்ட அமைப்பாளர் பாலு உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை டிசம்பர் 17. ரூபாய் 6000 நிவாரண நிதி மதுக்கடைக்கு செல்லாத வகையில் சென்னை உள்பட 4 மாவட்டங்களில் புத்தாண்டு வரை மதுக்கடைகளை மூட வேண்டும். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை டிசம்பர் 17. ஓடிடி வெப் தொடர்களில் ஆபாச காட்சிகளை தடுக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? திமுக எம்பி கனிமொழி சோமு கேள்விக்கு மத்திய மந்திரி பதில். சென்னை டிசம்பர் 17. மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ள என்ஜினியரிங் கல்லூரிகளில் ஆய்வு. அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு. பெங்களூர் டிசம்பர் 17. மது போதையில் இருந்த பெண் என்ஜினியர் கூட்டு பலாத்காரம். சென்னை டிசம்பர் 17. கோவில் சிலைகள் பாதுகாப்பு விஷயத்தில் அலட்சியம் கூடாது. இந்து முன்னணி வலியுறுத்தல். பெங்களூர் டிசம்பர் 17. 31 ஆடுகளை கடித்து கொன்ற சிறுத்தை. வெளிநாட்டுச் செய்திகள். கொழுந்து விட்டு எரிந்த தீ. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள ஒரு கட்டிடம் தீப்பிடித்ததால் கொழுந்து விட்டு எரிந்தது. இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதற்கிடையே அந்த தீ மளமளவென அருகில் உள்ள கட்டிடங்களுக்குள் பரவிய காட்சி. குவைத் சிட்டி டிசம்பர் 17. குவைத் மன்னர் ஷேக் நவாப் மரணம்.
பாரிஸ் டிசம்பர் 17. பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம். இஸ்லாமாபாத் டிசம்பர் 17. பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் 7 பெண்கள் படுகாயம். டோக்கியோ டிசம்பர் 17. ஜப்பானுக்கு ரூபாய் 489 கோடி இராணுவ உதவி வழங்கும் அமெரிக்கா. உலகை சுற்றி அமெரிக்கா. அமெரிக்காவில் உயர்ந்து வரும் வீட்டு வாடகை மற்றும் கொரோனா தொற்றுக்கான நிதி உதவி குறைவது போன்ற காரணங்களால் வீடற்றவர்களின் எண்ணிக்கை 6.5 லட்சமாக உயர்ந்து உள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 12% அதிகம் என அந்த நாட்டின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பானுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையே 50 ஆண்டுகளாக நட்புறவு உள்ளது. இதனை முன்னிட்டு தலைநகர் டோக்கியோவில் முதல் ஆசியான் ஜப்பான் உச்சிமாநாடு நேற்று தொடங்கியது. இதில் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவுடன் இணைந்து ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தலைமை தாங்கினார். ஈரானின் இஸ்பஹான் நகரில் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. ரஷ்யா. அமெரிக்காவுடனான ஒப்பந்தப்படி ஏவுகணை சோதனை பற்றிய தகவல்களை ரஷ்யா முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி அடுத்த ஆண்டில் 2024 7 ஏவுகணை சோதனைகளை நடத்த இருப்பதாக ரஷ்ய இராணுவ தளபதி செர்ஜி கரகாயேவ் கூறினார்.